ஹாய் மக்களே, குட் மார்னிங். காலையில் எழுந்தாச்சு. எப்போவுமே நம்ம எழுந்ததுக்கப்புறம் வந்து க ஃபஸ்ட் அப்படியே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணையில் இருக்க நம்ம கொய்யா செடி கொய்யா மரம் வந்து ஒரு 3 மரம் இருக்குது. அந்த 3 மரத்தில் வந்து 2 மரம் சூப்பராக இருக்கும். இந்த மரம் வந்து நம்ம இந்த மார்னிங் வந்து கஷாயம் போடுறதுக்கு இது துளூர் இலை வரணும் அப்படின்றதுனால இந்த இந்த மரத்தை அப்படியே கழிச்சு கழிச்சு விட்டுருவேன். இப்போ காலையில் எழுந்த உடனே வந்து கொய்யா இலை கஷாயம் தான் எப்பவுமே குடிக்கிறது. அதாவது நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லி. சுகர் எல்லாம் இல்லை, டீ காஃபி எல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்றதுனால இப்போ நம்ம டெய்லி இந்த கஷாயம் குடித்தா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால மார்னிங் வந்து ஒரு எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எப்போவுமே கஷாயம் கொடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் இலை பறிச்சுட்டு இது முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு நம்ம கஷாயம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கஷாயம் போட போகிறேன். கஷாயம் போட்டுட்டு நான் கால் பண்ணுறேன். தட் மீன்ஸ் வீடியோ எடுக்கிறேன். மக்களே, கொய்யா இலை கஷாயம் போட்டாச்சு. இது ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஏன் டம்ளரில் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். டம்ளர்லாம் ரொம்ப நேரம் ஆகும். அதாவது வந்து அது ஆறுறதுக்கு நம்ம இது குடிக்கணும்ல, குடிச்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம இருந்தால் தான் அதோட எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றதுனால சரி இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஆறிடும் அப்படின்றதுனால இந்த கொய்யா இலை கஷாயத்தில் நான் எதுவும் போட மாட்டேன். அதாவது உப்பு, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, எதுவுமே வெல்லம் எதுவும் சேர்க்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா இது கூட வந்து வெறும் கொய்யா இலையை மட்டும் கஷாயத்துக்கு போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் சீரகம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கிற இந்த கஷாயம் வந்து ரெடி ஆகிடும். இந்த கஷாயம் குடித்தோம் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல் டே கொஞ்சம் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொய்யா இலை கஷாயம் வந்து போட்டு குடிப்பீங்களா? அதோட ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.